என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய முழு சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் தொலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த வருஷத்தின் 7வது மாதம் துவக்கத்தில் இந்த 3ஆம் நாளில் உங்களோடு கூட பேசுவதற்கு, தேவ வார்த்தை சொல்லுவதற்கு இந்த அடிமைக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளில் கூட நாம் வழக்கத்தின் போல ஒரு தலைப்பின் கீழே சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டிகளாகிய நாம் அவருடைய மேய்ச்சலிலே எப்படி பங்கு கொள்ளுகிறோம் என்பதை சில வசனத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டிகள். கிறிஸ்து நம்மை ஆளுகிறவர், நாம் ஆராதிக்கிற கடவுள், நாமெல்லாம் அவருடைய ஆட்டுக்குட்டிகள். ஆட்டுக்குட்டிகள் அதிகபட்சமாக வேதத்துல குறிப்பிடப்படுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பலி செலுத்துவதற்கென்றுதான் அதை முக்கியமா குறிப்பிடப்படும். அந்த பலி செலுத்தக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்தில், குறிப்பாக லேவியாராகமம் புஸ்தகம், எண்ணாகமம் புஸ்தகம், உபாகமம் புஸ்தகத்திலெல்லாம், யாத்ராகமம் புஸ்தகம், இதெல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகம் 5:15, எண்ணாகமம் 6:14, லேவியராகம் 19:21, இது நிறைய வசனங்களை சொல்லிக்கிட்டே போலாம். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு வேதத்துல தெளிவா சொல்லக்கூடியது என்னன்னா, பழுதற்ற ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்புறம் பாவ நிவாரண ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு வயது உள்ள ஆண் ஆடு என்று சொல்லப்பட்டிருக்கோம். இப்படி அந்த ஆட்டுக்குட்டிகளும் ஆடுகளை குறித்தும் நிறைய விஷயங்களை அதுல சொல்லப்பட்டிருக்கோம். இது எதுக்கு அப்படி சொல்லப்படுதுன்னா, கர்த்தருக்கென்று பலி செலுத்துகிற பொழுது, இப்போ பாடல்ல கூட அந்த 3வது சரணத்துல பலி செலுத்தவே, ஆராதிக்கவே அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இப்பொழுதெல்லாம் ஆடு மாடு எல்லாம் பலி செலுத்துவது அல்ல, அதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு பலி ஸ்தோத்திர பலி, நம்மை நாமே குற்ற நிவாரண பலியாக சிறப்பா பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அவருடைய சமூகத்துல வரணும். ஆடுகளுக்கு பழுதற்றதும் குற்ற நிவாரண பலியாக சொன்னாங்க. நாம எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். பரிசுத்தம், அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது. பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். நம்முடைய இருதயத்தின் சிந்தனையில, நம்முடைய பார்வையில, நம்முடைய வார்த்தையில, நம்முடைய எண்ணங்களில தேவனுக்கு உகந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் அவருடைய சமூகத்துல வர வேண்டும் என்பதே பழுதற்ற ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்ப எதுக்கு வரோம்? பலி செலுத்துவதற்கு, ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்த வருகிறோம். அப்ப இதை குறித்து ஆட்டுக்குட்டிக்கும் இந்த பலி செலுத்துவதற்கும் ஒரு ஒப்பனையாக வசனங்கள் சொன்னாலும், பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1, 12, 15, 17 வசனங்கள். அது குறிப்பா நான் சொல்றேன். அடிக்கடி இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்து பின்மாற்றம் அடைஞ்சிருவாங்க. அவங்கள அந்நிய ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாரு ஆண்டவர். மறுபடியும் அவங்க கதறி அழுது ஜெபம் பண்ணுவாங்க, மறுபடியும் கொண்டு வருவாரு. இப்படியே தான் போயிட்டு இருக்கோம் பழைய ஏற்பாட்டுல. அப்படி வருகிற பொழுது, தாவீது என்ற அரசன் வாழ்கிற காலத்துல தாவீதை மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு பிசாசானவரை ஏவப்படுகிறான். அப்படி ஏவப்படுகிறது தான் அந்த 24வது அதிகாரம், 2 சாமுவேல் புஸ்தகத்துல 24வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் கணக்கெடுக்க விரும்பல, ஆனா கணக்கு எடுப்பதற்கு அவருடைய இருதயம், அந்த தாவீது ராஜாவுடைய இருதயம் ஏவப்படுகிறது. அது யார் ஏவுறதுன்னா, சத்ரு ஏவப்படுகிறார். அப்படி ஏவப்பட்ட உடனே அவர் கணக்கு எடுக்க முடியாம மக்களை அனுப்பி வைக்கிறாரு. நடந்தது என்னன்னா, 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது,
அப்படியே காத்து தாவீதனிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீ அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இந்த 3 நிபந்தனைகளை ஆண்டவர் வைக்கிறார். ஏன்னா, எனக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செய்தபடினாலும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கிறேன், தண்டிக்கிற உங்களை திருத்துவதற்காக ஒரு தண்டனை அனுமதிக்கிறேன். அது எப்படிப்பட்டதுன்னா 3 விதமான 7 வருஷம் பஞ்சம் வரணுமா, 3 மாதம் உங்களுடைய சத்துருக்கள் அதாவது உங்களுடைய எதிரிகள் உங்களை துரத்தணுமா, அல்லது 3 நாள் கொள்ளை நோய் உண்டாகணுமா அப்படின்னு சொல்லி தாவீதினிடத்துல கேட்கும்படி ஏவப்படுகிறது. 15ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோய் உரை பண்ணினார். அதனாலே தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமையினாலே அவர் கணக்கெடுத்த இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டபடினால அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் அந்த கொள்ளை நோயினாலே 70,000 பேரை அந்த இஸ்ரவேல் மக்கள் மரித்து போயிடுறாங்க, அடிக்கப்படுறாங்க. அப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். இப்பதான் 17வது வசனம் சொல்லுது, 2 சாமுவேல் 24:17. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? கவனிக்கணும், நான் தான் பாவம் செஞ்சேன், கடவுளுக்கு பிரியமில்லாத அக்கிரமத்தை நான் தான் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். இங்க என்ன கவனிக்க வேண்டும்னா, இந்த தேசத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஆடுகளாகவும் இந்த ராஜா என்பவர் மேய்ப்பனாகவும் தன்னை சித்தரித்து கொண்டு கடவுளிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நான் தானே பாவம் செஞ்சேன், நான் தான் தவறு பண்ணிட்டேன் உமக்கு பிரியம் இல்லாம, அப்ப என்ன தண்டிங்க, என் குடும்பத்தை எங்க அப்பா அம்மாவை தண்டிங்க, என் ராஜ்யத்தை தண்டிங்க. ஆனா இந்த ஆடுகள் என்ன சொன்னா அங்க வாழ்கிற மக்கள், இந்திய தேசத்துல 142 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இப்போ மோடி அரசாங்கத்துல மோடி பிரதமர் தப்பு பண்ணா இந்த 142 கோடி மக்களுக்கு தண்டனை கொடுக்கிறார் ஆண்டவர். இதுதான் அங்க நடக்கிற சம்பவம். அப்ப ஆண்டவர் அந்த தாவீது சொல்றாரு, இந்த ஆடுகள், அதாவது இவர்கள் எல்லாம் அப்பாவியான ஜனங்கள், இவங்க பாவம் பண்ணல, இவங்க தவறு பண்ணல. அப்போ ஒரு மக்களை ஆடுகளுக்கு ஒப்பாக அங்க சொல்லப்படுகிறதை நம்ம அறிய முடிகிறது. சரி, இந்த ஜீவ பலியாக இந்த ஆடுகளை கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கிறதான ஒரு சூழ்நிலையில நமக்கு பழைய காலங்களிலே, அதாவது இப்பெல்லாம் சில பாடல்கள் எல்லாம் வர்றதில்லை. அருமையா ஒரு பாட கூட பாடணும் பார்த்தீங்களா, ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஆராதிக்க வந்தோம் இல்லையா, தொழுது கொள்ள வந்தோம் என்கிற பாடலை பாடுகிற பொழுது எனக்கு பழைய நினைவு ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப அருமையா இப்ப நிறைய சபைகள்ல கூட பாடுறதில்லை. ஆனா அந்த பழைய காலத்து பாட்டு, நாம எப்படி ஆண்டவர் சமூகத்துல ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் பாவம் இல்லாதவர்களாய் ஆண்டவர் சமூகத்துல ஆராதனை செய்து அர்ப்பணிப்போடு தொழுது கொள்ளுகிற ஒரு நிலைப்பாட்டை இந்த பாடல் விவரிக்கிறது. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, அன்னை தந்தை உண்டும் சன்னதி முன் நின்று, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன் நின்று சொன்ன வாக்கு தத்தாமல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, அந்தகாரத்தினின்றும் பாவப்பை அடிமைதனத்தினின்றும் சொந்த ரத்த கிரயத்தால் என்னை மீட்ட, சொந்த ரத்த கிரயத்தால் என்னை மீட்ட எந்த உந்தோ படைக்கிறேன், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன்
ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இப்படி ஆதி நாட்களிலே பல சபைகளிலே இந்த பாடலை என்ன ஜீவ பலியாக உமக்கு ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்று சொல்லி அன்றைக்கு ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் கடவுளுக்கு பலி செலுத்தின அதை ஒப்பிட்டு நம்மை நாமே ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இதையெல்லாம் இணைத்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் கொல்கதா மலையிலே ஜீவ பலியாக ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது. பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறோம். சில நேரங்களில் 18, 16 வசனங்களையும் வாசிக்கிறோம். அங்கே பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் மக்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டதை கண்டேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போலன்னு சொன்னா அவர்களுக்கு ராஜா இல்லாமல் தான் தோன்றி தனமாக தாங்களுக்கு தாங்களே நீதி நியாயத்தை விசாரித்து கொண்டு அவர்கள் மனம் போன போக்கு வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக அங்க சொல்லப்படுகிறது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறப்பட்டதை கண்டேன். இஸ்ரவேல் மக்கள் உலகம் எங்கும் சிதறி இருக்கிறாங்க. நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இது? இஸ்ரவேல் மக்கள் இல்லாத நாடே கிடையாது உலகத்துல. அந்த மாதிரி வேற ஒரு நாடு அப்படி இருக்காது. இப்போ ஆஸ்திரேலியா இருக்குது, பிரான்ஸ் இருக்குது, அமெரிக்கா இருக்கிறது. அந்த மக்கள் இல்ல, இந்தியா கூட இருக்குது. இவங்கெல்லாம் கூட ஒரு 20 நாடு 30 நாடு தான் பரவி இருப்பாங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் அப்படி இல்ல, உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் பரவி இருக்காங்க. நம்ம நாட்டை, நம்ம இந்தியாவில் கூட கேரளாவில் அதிகபட்சமா அந்த இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பரம்பரையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த அவர்களை சிதறடித்தார். காரணம் என்னன்னா அவர்கள் செய்த பாவம், குற்றம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ ஒரு ஆட்டுக்குட்டிகளை போல ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டு நடத்தி கொண்டு வந்தார். ஆனா இவர்கள் தான் கீழ்ப்படியாமையினாலே சிதறி போனார்கள். பாருங்க, நீங்க நிறைய பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த காலண்டரு, இந்த வீட்டுங்கள்ல வசனம் போட்டு படம், சபைகள்ல இருக்கும்போது அவருடைய சித்திரம் வரைஞ்ச இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கோல் வைத்திருப்பது போல, ஒரு ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டிருக்கிறது போல, அல்லது ஆட்டு மந்தையை அவர் மேய்க்கிறவராய் ஒரு கோலோட நிற்பது போல நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த கேலண்டர்லாம் கூட போடுவாங்க. நிறைய மந்தை ஆடுகள் மேய்ந்திருக்கும். அங்க இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கோலோட நிற்கிற மாதிரி ஒரு சிந்தனை, அது ஒரு கற்பனையில தான் போடுவாங்க. அதெல்லாம் ஆடு எங்கேயும் ஆண்டவர் மேய்ச்சதே இல்லை, வேதத்துல அப்படி சொல்லப்படவே இல்லை. ஆடுகளை அவர் மேய்க்கல, மனுஷர்களை தான் மேய்த்தாரு. எங்கெல்லாம் மனுஷர்கள் சிதறி போனார்களோ அவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு சத்தியத்தை சொன்னாரே தவிர ஆடு மேய்க்கல. அவரு தாவீது ஆடு மேய்ச்சார். வேதத்துல நிறைய பேர் ஆடு மேய்ச்சதா சொல்லப்படுது. யாக்கோபு, ஈசாக்கு எல்லாரும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஆடு மேய்க்கல. ஆடு மேய்க்கிறதுக்கு பதிலாக அவர் மனுஷர்களை மேய்த்தார். சரியான இடத்திற்கு கொண்டு போக வேண்டும், நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு கூட அவர் நம்ம எல்லாம் மேய்க்கிறவராய், மேய்ப்பனாக நல்ல இடத்துல, இந்த சங்கீதம் 23ல சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். அதுல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் எல்லாம் கூட மனப்பாடமா பண்ணுவாங்க. அப்ப மேய்க்கிறவராய் இருந்தார் நம்மளே எல்லாம். ஏன் மேய்க்கிறாரு? சரியான வழி, பாதுகாப்பு. மேய்ப்பல் இல்லாத ஆடுகள்னா அவன் மனம் போன போக்கில் வாழ்வான். அப்ப அவர் மேய்க்கிற ஒருத்தர் இருந்தா அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில நடப்பதற்கு நீங்களும் நானும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல இந்த இயேசு கிறிஸ்து பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் அந்த ரத்த கிரயத்தினால் மீட்டார். அந்த பாடல்ல தான் வரும், ரத்த கிரயத்தினால் நம்ம மீட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை விட்டு நாம் தாவீதனுடைய மக்களை போல பின்வாங்கி போய்விடாதபடி அவருடைய கட்டுக்கோப்புக்குள்ள நம்ம வளர வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிறதை நம்ம அறிய முடிகிறது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல அடங்காதிருக்கிறார்கள், இப்போது விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல மேய பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டது. அவங்க இஸ்ரவேல் மக்கள் பல முறை, நூற்றுக்கணக்கான முறை அவங்க அடங்காத ஒரு கிடாரியை போல அவர்கள் கடவுளை விட்டு பின்மாற்றம் அடைந்து போனாங்க. திரும்ப 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 நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல அதுதான் படிக்கிறோம், கொண்டு வருகிறார்.
அப்போ அவர்கள் அடங்காதவர்களாய் இருந்தும் அவர்களை அடக்கி அவர்களை சரியான வழியில் நடத்தியும் கூட கீழ்ப்படியாமையில கடைசி வரைக்கும் அவர்கள் கெட்டு போனார்கள் என்று புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லுது பாருங்க. யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 10வது அதிகாரம் நீங்க வீட்டுல இருக்கும்போது முழுமையா வாசித்து பாருங்களேன். அது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். 10வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்தே நீங்க தெளிவா வாசித்து பார்க்கலாம். வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள்ளே வாசல் வழியாய் ஏறுகிறவன் தான் நல்ல ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு உகந்தவனா இருக்கிறான். மறுவழியாய், அதாவது வாசல் வழி இல்லாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க முதல்ல ஆரம்பிக்கிறாரு. 2வது வசனத்துல சொல்லும் போது வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அதாவது இந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லும் போதெல்லாம் அங்க மனுஷர்களை நம்மை நம்மை அங்க நிலைநிறுத்தி கொண்டோம். அப்ப நம்மளை மேய்க்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்மை நிறுத்தி கொள்ளுகிற பொழுது அது நமக்கு சரியாக புரியும். அப்ப அங்க சொல்லப்படுகிற பொழுது 3வது வசனத்துல வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்றாரு. 7வது வசனம், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே நல்ல மேய்ப்பன். 11வது வசனத்துல நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். அப்போ ஆடுகளாகிய உங்களையும் என்னையும் நம்முடைய மூதாதையர்களையும் இனி வரப்போகிற சந்ததியினரையும் மேய்ப்பதற்கு சரியான ஒரு மேய்ப்பன் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அதுதான் உண்மை. இது உலகத்துக்கே தெரியும், வேதத்தை அறிந்த ஒவ்வொரு எளிமையானவர்களுக்கும் தெரியும். அவர் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறபடினாலே நாம் ஆடுகளும் அவர் நம்மை மேய்க்கிறவராக இருக்கிறது என்பதை இங்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பரமாகும். இது என்ன எதை குறிக்குதுன்னா, இப்ப அவர் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல மேய்த்து கொண்டிருந்த ஆடுகள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அவர் மேய்ப்பனா இருந்துகிட்டு இருந்தாரு. அப்ப அவர் சொல்லும்போது சொல்றாரு, அந்த 10வது அதிகாரம் யோவான் 10:16வது வசனத்துல சொல்றாரு, எனக்கு வேறு ஆடுகளும் உண்டுன்னு சொல்றாரு. அப்போ வேறு ஆடுன்னா யார சொல்றாருன்னா, உலக மக்களை, இஸ்ரவேல் அல்லாத மக்களை, யூதர்கள் அல்லாத மக்களையும். நம்மெல்லாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, நம்மெல்லாம் வேற்று மனுஷர்கள், அதாவது புறஜாதியினர் சொல்லுவாங்க, புறவினத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மை கூட அவருடைய தொழுவத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ளுவேன் என்று அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடித்தார். எப்படி நிறைவேற்றி முடித்தார்னா, அந்த சிலுவையிலே அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த போது முழுமையாய் பரிபூரண ஒரு மாசு மடுவில்லைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாசு மடுவில்லாத ஒரு பரிசுத்தரை அவர் முழுமையாய் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் அவரை சொந்த இரட்சகராக நாம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல வேதம் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துவது என்னன்னு சொன்னா, யோவான் 21வது அதிகாரத்துல நான் முடிச்சிடுறேன். 21வது அதிகாரத்துல 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசித்து பாருங்க. யோவான் 21:15-17 அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து சீஷர்களோடு கூட சம்பாஷிக்கிறார். அப்படி சம்பாதிக்கும் போது அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இப்படி 3 முறை சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. 16வது வசனம் சொல்லுது, 17வது வசனம் சொல்லுது. இந்த 3 முறையும் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக இப்படி சொல்றாரு. அவரும் அதை ஏற்றுக்கொண்டு நான் மேய்க்கிறேன் என்றாரு. அவர்கிட்ட ஆட்டு மந்தையும் கொடுக்கல, கோலும் கையில கொடுக்கல. இந்த உலகத்தின் மக்கள் தான் ஆட்டுக்குட்டிகளா இருந்தாங்க. இந்த உலகத்தின் மக்களை தான் அவர் மேய்க்க முடியாது. சரியான பாதையில் அவர்களை மேய்த்து நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்க இந்த பேதுருவுக்கு தேவன் கட்டளையிட்டார். அப்போ முதல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா
முதல் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் மனமாற்றம் அடைந்தாங்க. இரண்டாவது பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேர் மனமாற்றம் அடைந்து இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. இது வேதாகமத்துல அப்போஸ்தலர் நடபடிகளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்த அந்த அபிஷேகமும் அந்த வார்த்தையும் அந்த வல்லமையும் பேதுரு அப்படியே நிறைவேற்றி முடிச்சார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்ன பொழுது நான் அப்படியே மேய்க்கிறேன்னு அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே சரியான விதத்தில் அவர் மேய்த்ததுனாலதான் இன்றைக்கு இந்த 12 சீஷர்களில் ஒரு சீஷனாகிய தோமா என்பவர் நம்ம தேசத்துக்கு வந்து இந்தியா முழுவதும் அவருடைய வார்த்தைகளை பரப்பினி ஆண்டவரை குறித்து சொன்னது நிமித்தமா தான் நம்மளெல்லாம் அவர் உருவாக்கி விட்டதுனால தான் நீங்களும் நானும் அந்த அதிகால நேரத்துல தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆராதனை செய்த ஒரு திருவசனத்தை தியானித்து பரலோக ராஜ்யத்து குறித்த சிந்தனையை நாம எண்ணி பார்க்கிறோம். ஆகவே இந்த மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களுக்குள்ளே ஆடுகளாகிய ஆட்டுக்குட்டிகளாகிய நீங்களும் நானும் அடங்கியிருந்து அவருடைய நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான் என்று சொன்ன வார்த்தையின்படியே அவர் நமக்காக நல்ல ஆட்டுக்குட்டிகளாகிய நமக்காக ஒரு ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டபடியினாலே பொன்னினாலும் வெள்ளினாலும் நம்மளை மீட்கல, அவரை உயிரையே கொடுத்து மீட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து நம்ம ஆராதனை செய்வோம். ஆண்டவருக்கு அது மகிமையாயிருக்கும். இந்த வசனத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.